அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தந்தையே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளாக இணைந்து உடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை போற்றி பாடும்படியாக, உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாட்சிகளாக இந்த கொரோனாவின் பேராபத்தின் நாட்களிலே உடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொண்டு இம்மட்டுமாக பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. அதற்கு சாட்சிகளாக இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த கிருபையை எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, உடைய வார்த்தைகளை தியானிக்க போகிற இந்த வேளையில் ஒரு நீர்தாமை எங்களோடு இடைப்படும்படியாக உடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் போதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு வேளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலேயும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய ஆயர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த கொரோனா டைமில் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அப்பா ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த நாட்களுக்கு பின்பதாக சர்ச்செல்லாம் திறக்கப்படும் போது ஒரு பெரிய ஆரவாரத்தோடு உம்மை தொழுது கொள்கிற நாட்களை தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் வந்து நம்ம இன்னும் அமைதியாக நம்முடைய வாய்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கோம். சாதாரணமாகவே சிஎஸ்ஐ சர்ச்சிலலாம் சத்தம் வராது சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் கொஞ்சமாக சத்தம் வரும். இப்போ அந்த சத்தமும் இல்லாமல் வந்து நம்ம எல்லாம் அடங்கி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த நாட்களெல்லாம் கண்டிப்பாக மாறணும். இம்மட்டுமாக கடவுள் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நம்ம சுற்றி நம்ம பார்த்தா நமக்கு தெரியும், எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தவங்க நம்ம கூட இப்போ இல்லாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கடவுள் நமக்கு போதுமானவராக இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறாங்க. அதற்காக நம்ம எல்லாரும் கடவுளுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். சரியா? ஆண்டோடைய வார்த்தை ஒவ்வொரு நேரத்திற்கும் அது பொருந்துகிறது. நம்ம நிர்மூலமாகாது இருக்கிறது கடவுளுடைய கிருபை தான். அவருடைய முடிவில்லாத இரக்கத்தினால தான் நம்ம இங்கே இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலேயும் நம்ம தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு முதியோரின் கனி நிறைந்த வாழ்வு அப்படின்னு போட்டிருக்கு. இல்லைனா கனி நிறைந்த முதுமை வாழ்வு என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அதற்கான வேத பகுதிகள் நம்ம படிக்க கேட்டோம். கனி நிறைந்த வாழ்வு என்று அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நமக்கு முதலாவது தோன்றுகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறது என்பதான் அது குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த நாட்களில் ஒருவேளை முதியோர் ஞாயிறு என்று நம்ம கொண்டாடலாம். ஒருவேளை நிறையா ஞாயிறுகளை வந்து நம்ம வந்து தொலைச்சிட்டோம். இந்த கொரோனா நாளில் நிறையா ஞாயிறை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் முதியோர் அந்த ஞாயிறு என்று நம்ம சிந்தித்து பார்த்தோன்னு சொல்லி பொதுவாக கனி நிறைந்த வாழ்வு என்று நம்ம யோசிக்கும்போது நம்ம முதலாவது நம்மளுடைய மனதில் தோன்றுகிற காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கடவுளோடு நம்ம கொண்டிருக்கிற உறவில், ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்து தான் என்ன பண்ணுகிறேன்னா, என்னுடைய வாழ்வு கனியுள்ள வாழ்வாய் இருக்குதா, கனி இல்லாத வாழ்வாய் இருக்கிறதா என்று நம்மளால் மதிப்பிட முடியும். இல்லைனாலும் நம்மளால் சொல்ல முடியும் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒருவேளை முதுமையில் மட்டும்தான் நமக்கு கனி நிறைந்த வாழ்வா? ஒருவேளை வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தமாக்குவான், நம்முடைய வார்த்தைகளின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும், வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம கனி நிறைந்த வாழ்வதன் மூலமாக தான் நம்ம என்ன ஆகுனா, ஒருவேளை முதுமையில் என்ன பண்ணலாம், நம்ம போல்டாக தைரியமாக என்ன பண்ண முடியும், நம்மளால் சொல்ல முடியும், நான் உண்மையிலே ஒரு கனி நிறைந்த வாழ்வை நான் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கலாம். ஒருவேளை இளமை பிராயத்தில் குழந்தையாக இருக்கும்போது
எல்லா கட்டத்துலேயும் வந்து நம்முடைய இஷ்டம் போல் நம்ம வாழ்ந்துட்டு எல்லாம் முடியாத பட்சத்தில், சரியா, வயசானதுக்கப்புறம் நம்மளை வந்து வீட்டில் எதாவது விட்டுருவாங்க, வெளியில் போக முடியாது. அந்த சூழ்நிலையில் வந்து நான் வந்து 24 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது கனி நிறைந்த வாழ்வாய் இருக்குமா என்று நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது. நான் உண்மையிலே கனி நிறைந்த வாழ்வு வாழுகிறேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பிரயாயத்திலையும் நம்ம வந்து கனி நிறைந்த வாழ்வு. அந்த வசனம் நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை முதுமையின் காலத்தில் மாத்திரம் அல்ல, நம்முடைய சிறு வயது துவங்கி நம்ம ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவிலே நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறோமா, ஆண்டவருடைய உறவிலே நம்ம நிலைத்திருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்ப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி நான் சிந்திக்காமல் நான் விட்டுட்டேன் அப்படின்னா வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கனி நிறைந்த வாழ்வை நம்மளால் வாழவே முடியாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போட போகிறோம், சரியா. நம்முடைய கனிகளினாலே தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை அறிவார்கள், சரியா. ஒரு காலத்துலலாம் வந்து கிறிஸ்தவங்கன்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்ன காலம்லாம் போயிடுச்சு, சரியா. நம்ம எல்லாம் உலகத்தோடு கலங்கி போயிட்டோம், சரியா. உலகத்தோடு ஒத்து போன ஒரு வாழ்க்கையை வந்து கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்களோ ஒரு எண்ணக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு கனி நிறைந்த வாழ்வா, இவங்க பார்த்தாலே என்னது தெரியணும், இவங்க வந்து கிறிஸ்தவங்க அப்படின்னு. இப்போ நம்ம அப்படி நம்முடைய வாழ்வு அப்படி இருக்குதான்னு நம்ம உண்மையிலே சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருக்குது. அப்போ நம்ம கனி நிறைந்த வாழ்வு நான் வாழணும் அப்படின்னா கடவுள் சில எதிர்பார்ப்புகளை நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். அதை தான் என்னன்னு நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ நம்ம தியானிக்கும் போது என்ன நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஒருவேளை கனி நிறைந்த வாழ்வுனா ஒருவேளை என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு லைஃப், சரியா. நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஒரு லைஃப் தான் கனி நிறைந்த வாழ்வா அப்படின்னு நம்ம வந்து என்றைக்குமே சொல்ல முடியாது, சரியா. அதற்கு தான் நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன்னா, ஒரு மரத்தை நம்ம பார்க்குறோம், அந்த மரத்தில் ஒரு ஆப்பிள் மரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த ஆப்பிள் மரத்தில் மரம் நிறைய என்ன இருக்குன்னா கனிகள் இருக்குது, சரியா. ஃபுல்லாக பழுத்து அது ஒரு சீசன்னே வச்சுக்கோமே, முழுமையாக பழங்கள் நிறைந்த ஒரு மரம் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்த்தோன்னா நம்ம பறித்து நம்ம சாப்பிடுவோம், நம்ம அதில் சந்தோஷப்படுவோம். ஆனால் நான் ஒரு கணம் நான் யோசித்து பார்க்குறேன், இவ்வளவு பழங்கள் இருக்கிறதுனால, அந்த மரம் இவ்வளவு அழகாக இருக்கிறதுனால அந்த மரத்திற்கு ஏதேனும் ஒரு பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு நான் பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது, சரியா. அந்த மரம் வளருது, அதற்கு தண்ணீர் ஊற்றுக்கிறாங்க, அது கனிகளை கொடுக்குது, அவ்வளோதான். அதனால அந்த கனிகள் இருக்கிறதுனால அந்த மரத்திற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நம்ம நினைக்கிற கனி நிறைந்த வாழ்வுக்கும் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி நிறைந்த வாழ்வுக்கும் இதுதான் வித்தியாசம். ஒருவேளை கனி நிறைந்த வாழ்வுனா நான் நல்லா வாழ்கிற வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்வு, எந்த குறைவும் இல்லாத வாழ்வுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் கடவுளுடைய பார்வையில் கனி நிறைந்த வாழ்வு எப்படின்னா, அந்த கனி நிறைந்த வாழ்வு நான் வாழ்கிறேன் அப்படின்னா அதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. மாறாக அது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னா நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் அதனால்தான் நம்முடைய கனிகளினாலே நம்ம என்ன பண்ணுவோம், நாம் அறியப்படுவோம் என்று அங்கே வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 3 காரியங்களை நான் சொல்கிறேன், எப்படி கனி நிறைந்த வாழ்வு நம்ம வாழுகிறோம், அந்த கனி நிறைந்த வாழ்வில் என்ன குவாலிட்டிஸ்லாம், எந்த தன்மைகள்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும். முதலாவது, நான் கனி நிறைந்த வாழ்வு வாழணும், ஒருவேளை என்னுடைய முதுமையில் மாத்திரம் அல்ல, என்னுடைய இளம் வயது துவங்கி நான் கனி நிறைந்த வாழ்வு வாழணும்னா ஆண்டுடைய சத்தத்தை நான் எப்பொழுதும் கேட்கிறதற்கு ஆயத்தமாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம ஆண்டுடைய சத்தத்தை ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்விலே நம்ம கேட்கிறதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு கடவுள் தரிசனமாகிற அந்த ஒரு நிகழ்வை அங்கே நம்ம பார்க்குறோம். ஒருவேளை பேதுரு வந்து நம்ம சொன்ன ஏசாமி கூடயே வாழ்ந்த ஒரு நபர், சரியா.
அவர் முதியவராக என்ன வயதுன்னு எனக்கு தெரியல, எந்த வயதில் அவர் கடவுளோடு அவர் வாழ்ந்தார், ஊழியம் செய்தார் எனக்கு தெரியல. அப்போ அவருடைய வாழ்வில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று நம்ம பார்த்தோம்னா, பிரிவினை பார்க்கிறவராக இருக்கிறார் என்பதை தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். பேதுருவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் எப்பொழுதுமே யூதர்களுக்கு சார்பாக இருக்கிறத, சரியா, பிற இனத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாத, கடவுளுடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் பேதுரு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுவாரா, அவர்களெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியுமா, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியுமா என்று அவருக்குள்ள நிறைய ஐயம் இருந்ததை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சரியா, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலையும் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளே கூட இருப்போம். என்ன பண்ண முடியும், நம்முடைய சகோதரனை, சரியா, பக்கத்தில் இருக்கிற சகோதரனை மொழியின் நிமித்தமாக, ஜாதியின் நிமித்தமாக, சரியா, பல நிலைகளிலே நம்ம என்ன பண்ணுகிறோம், அவங்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியுமா என்று நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சிந்திக்கிறோம். நம்மளால் அவங்கள என்ன பண்ண முடியலன்னா, இந்த ஐக்கியத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்வு. சரியா, பேதுரு இயேசு சாமியை கூடயே தான் இருந்தார். இயேசு சுவாமியை போல மற்ற இனத்தவரை, மற்ற மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கனி நிறைந்த வாழ்வு யாருக்கிட்டையுமே பார்க்க முடியாது. ஆனால் அவரோடு பயணித்த பேதுரு என்ன பண்ணுகிறாரு, மற்ற இனத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்வு. சரியா, ஆனால் அவர் பெரிய போற்ற தகுந்தவர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் போப் யாருன்னு கேட்டால் பேதுருவை தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு தெய்வீகமான, ஒருவேளை செயின்ட் பீட்டர் என்று சொல்லுவாங்க, அவ்வளவு தெய்வீக தன்மை கொண்டவர் எப்படி இருக்கிறார்னா, சக மனிதரை ஏற்றுக்கொள்ள முடியாத சகோதரனாக, கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில தான் கடவுளுடைய வார்த்தை அங்கே தோன்றி என்ன சொல்கிறது, நான் பரிசுத்தமாக்கினதை நீ என்ன பண்ணாத, அசுத்தம் என்று எண்ணாதே என்று சொல்கிறார். அதற்கு பின்பதாக தான் பேதுரு மற்ற மக்களையும், யூதர் அல்லாதவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில அவர் மாற்றம் அடைகிறத, ஒரு கனி நிறைந்த வாழ்வை அவர் பெறுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ பேதுருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நம்முடைய நிலைமையை நம்ம கண்டிப்பாக யோசித்து தான் பார்க்கணும். நம்ம எப்படி மக்களை ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய சகோதரரை. அதுதான் வசனம் அழகாக சொல்கிறது, தான் காண்கிற சகோதரனை நேசிக்காதவன், அன்பு கூறாதவன் என்ன பண்ண முடியாது, தான் காணாத கடவுளை என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் நேசிக்க முடியாது. நான் அன்பு கூறுறேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிறவர்களாக நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் என்று நம்ம பார்க்கணும். அப்போ அந்த கனி நிறைந்த வாழ்வு நம்மிடத்துல இருக்கிறதா? நான் இந்த நபர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போனேன், அவர் என்னை என்ன பண்ணுகிறாரு, அதுதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், என் உள்ளம் போல இருக்கிற அவனை என்று சொல்கிறார். சரியா, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சகோதரர்களை நம்ம நேசிக்கிறோம், நம்ம அன்பு பாராட்டுகிறோம். ஒருவேளை இந்த கொரோனாவின் நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அது ஒரு ஆபத்தான ஒரு நிலை தான். ஆனால் நம்ம பேசுறதுக்கு துணிகிறோமா, அவர்களை விசாரிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோமா என்று நம்ம ஒருவேளை எல்லாருமே இந்த நாட்கள் உயிர் பயத்தை எல்லாருக்குமே காட்டிடுச்சுல, லைஃபுடைய வேல்யூ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் சந்தோஷமாக ஜாலியாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருந்தவர்களுக்கு எல்லாம் ஒருவேளை யாரையும் விட்டு வைக்கல. சரியா, ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருக்கவனையும் விடலை, ஒரு பெரிய பணக்காரனையும் என்ன பண்ணல, விடலை, எல்லாரையுமே. அப்போ அந்த உயிர் பயம் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஏற்கனவே பக்கத்தில் இருக்கவங்கள என்ன பண்ண மாட்டோம், சீண்ட மாட்டோம்னா, எனக்கு வரைக்கும் இருந்தால் போதும், கனி நிறைந்த வாழ்வெல்லாம் எனக்கு இருக்கு, எதுக்குன்னு நம்ம யோசிப்போம். அப்போ இந்த நிலைகளில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்ம அருகில் இருக்கிற சகோதரனை, சகோதரியை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா, அந்த கனி நிறைந்த வாழ்வு நமக்குள்ளே இருக்குதா என்று நம்ம சிந்தித்து பார்ப்பது மிகவும். அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக, கடவுள் ஒவ்வொரு நாளும் அந்த சத்தத்தை தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சரியா, அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள். அப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்ப்பது மிகவும் அவசியம். இதான் என்ன சொல்லணும்னா, இன்க்ளூசிவ் ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்று சொல்வார்கள். சரியா, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கனி நிறைந்த வாழ்வு. ரெண்டாவது என்ன காரியம் அப்படின்னா, ஆண்டோடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே நம்ம செய்ய நம்ம முயற்சிக்கிறோமா என்று நம்ம பார்க்கணும். முதலாவது ஆண்டோடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், இதெல்லாம் படிநிலைகள் என்று நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
முதலாவது கடவுளுடைய சத்தத்தை என்ன பண்ணும், நம்ம கேட்கிறவர்களாக இருப்போம். அப்போ கடவுள் கண்டிப்பாக நம்மோடு என்ன பண்ணுவார், இடைப்படுவார் என்ன செய்யணும். ரெண்டாவது, அப்படி நம்ம கேட்குறோம் அப்படின்னா ரெண்டாவது நம்முடைய வாழ்வில் ஆண்டோடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் செய்ய நம்ம என்ன பண்ணணும், நம்ம அனுமதிக்கிறவர்களாக இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்வு கனி நிறைந்த வாழ்வாக இருக்கணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒருவேளை கடந்த மாதம் ஃபுல்லாக ஆபிரகாமை வச்சே ஓடிட்டாங்க. சரியா, எல்லாத்துக்கும் ஆபிரகாம் தான். 17ஆவது அதிகாரம் 13ஆவது அதிகாரம்னு ஆபிரகாமுடைய வாழ்வை வைத்தே தான் கடந்த மாதம் முழுவதும் பழைய ஏற்பாட்டு பகுதி இருந்துச்சு. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்வை நம்ம எண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அவன் கனி நிறைந்த வாழ்வை ஆபிரகாம் எப்படி வாழ்னா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டோடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததுனாலே மாத்திரம்தான் என்ன பண்ணுறான், ஆபிரகாம் கனி நிறைந்த ஒரு வாழ்வை. ஒருவேளை ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு எவ்வளவு காலகட்டம் ஆபிரகாம் காத்திருந்தான் என்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அவனை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் அழைக்கிறார் என்பதுதான் முக்கியம். சரியா, ஒருவேளை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஏசாமியை ஏற்றுக்கொண்டாங்க. சரியா, ஒரு 3-4 தலைமுறையாக இருக்கிறோம். ஒருவேளை கிராமங்களில் போனால் முதல் தலைமுறையாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ரைஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அவங்களெல்லாம் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இயேசு சாமியை ஏற்றுக்கிட்டாங்க. சாப்பாடு இல்லாமல் வந்தாங்க. இந்த கிறிஸ்தவ மிஷினரிலாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவங்களாம் மாற்றிட்டாங்க. சாப்பாட்டுக்காக மாறின கூட்டம், ரொட்டிக்காக மாறின கூட்டம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்குறேன். அவன் ஆபிரகாம் ஒன்றும் இல்லாத நிலைமையில் என்ன பண்ணல, கடவுள் அவனை கூப்பிடலை. அவன் பெரிய சீமானாக இருந்தான். சரியா, அவன் பெரிய அதிபதியாக இருந்தான். அவனுக்கு எல்லாம் இருந்தது, அவனுக்கு குடும்பம் இருந்தது, அவனுக்கு ஒரு தேவையுமே இல்லை, எந்த ஒரு குறைவும் அவனிடத்துல இல்லை. ஆனாலும் கடவுள் அவனிடத்துல என்ன பண்ணுகிறார், ஒரு குறையை பார்க்கிறார். என்ன அப்படின்னா என்ன பண்ணுறான்னா, அவன் கூட்டிலேயே அவன் என்ன பண்ணுகிறான், நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். சரியா, அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. சரியா, ஆனால் அவனை குறித்ததான ஆண்டோடைய சித்தம் வேறதாக இருக்கிறது. சரியா, அதான் நான் முதலே சொன்னது போல், ஒருவேளை கனி நிறைந்த வாழ்வுனா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ன உடனே நான் கனி கொடுக்குற வாழ்கிறேன் அப்படின்னு இல்லை. ஆபிரகாம் அந்த கூட்டில் அவன் என்ன பண்ணுறான், நல்லா என்ன பண்ணுறான், செட்டிலாகி இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், அந்த கூட்டை கலைக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கேருந்து என்ன பண்ணுகிறாரு, அந்த கல்தேயனுடைய தேசத்திலேருந்து நீ வெளியே வா அப்படின்னு சொல்லுகிறாரு. சரியா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அதான். ஆபிரகாமுடைய சந்ததியை நம்ம பார்த்தோம்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா வாண்டரிங் அரமேயன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, பரதேசியாய் அலைந்து திரிந்தவர்கள்னு சொல்கிறான். அவன் நல்லா இருந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு குறைவும் இல்லாத இருந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணுறாரு, நம்ம அதனால தான் நம்ம ஆண்டோடைய சித்தத்தை அநேக நேரத்தில் என்ன பண்ண முடியல, நம்மளால் புரிந்து கொள்ள முடியலை. இப்போ நல்லா இருந்த ஒருவனை என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு வெளியில் அவன் வசனம் சொல்லுகிறது 17ஆவது அதிகாரத்தை இன்னைக்குரிய பகுதி 12 நம்ம பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு நம்ம அழகாய் அங்கே வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுறாங்க. 17ஆவது அதிகாரத்தில் கடைசி அந்த வசனம் சொல்கிறது, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக நான் கொடுத்து என்று கடவுள் சொல்கிறத நம்ம பார்க்க. இப்போ அவன் நல்லா தான் இருக்கிறான். சரியா, ஆனாலும் அவனுடைய வாழ்வை குறித்து தானே அவருடைய சித்தம் எப்படி இருக்குதுன்னா வேற மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த சித்தத்திற்கு என்ன பண்ணுகிறான் ஆபிரகாம் முழுமையாக. சரியா, 75 வயசில் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு கூப்பிடுறாரு. 25 வருஷம் காத்திருக்கிறாரு. தன்னுடைய 100ஆவது வயதில் என்னதான் பண்ணுறாரு, ஈசாக்கை என்ன பண்ணுகிறாருன்னா கடவுள் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுகிறாருன்னா முழுமையாக தன்னுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறாரு, ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறார். ஏதோ நான் கஷ்டப்படுறேன், கஷ்டத்தில் என்னை கடவுள் கூப்பிட்டு என்ன பண்ணுகிறாரு, என்னை உயர்த்துகிறார் என்று அல்ல. அவன் நல்லா இருக்கிறவனை என்ன பண்ணுறாருன்னா நீ என்ன பண்ணவா, நீ பரதேசியாய் வா என்று என்ன பண்ணுறாரு, கடவுள் அழைக்கிறார். அவன் அந்த சத்தத்திற்கு என்ன பண்ணுகிறான், செவி கொடுத்து ஆண்டோடைய சித்தம் இதுதான் அப்படின்னு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, கடந்த வாரங்களில் உள்ள பகுதியை நம்ம பார்க்குறோம். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சண்டை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உனக்கு பிரியமானதை எடுத்துக்கொள் என்று என்ன பண்ணுறாரு ஆபிரகாமு பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்றாரு. ஆனால் அதோடு அவர் என்ன பண்ணல, கடவுள் ஆபிரகாமை விட்டு விடலை. இந்த சொன்ன 8வது வசனத்தில் போல ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு,
உன்னால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நீ நடந்து இந்த நிலத்திலே செல்லு, நீ நடக்கிற இடத்தையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். நாங்கள் பார்க்க முடியுது. ஒருவேளை ஆண்டுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் கண்ணி கொடுக்குற வாழ்வை நான் வாழுகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒருவேளை அது இம்மையில் இப்போ நான் ப்ரெசண்ட்டாக உடனே என்ன பண்ணாது, எனக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுதான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது கடவுள் சொல்கிறார், உன்னுடைய குடும்பத்திற்குள் பூமியின் சந்ததி முழுமையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் அவனை நீ தேசங்களுக்கு தகப்பனாக இருக்கும்படி என்ன பண்ணுகிறாரு, தெரிந்து கொள்கிற. ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு கூட்டில் நீ என்ன பண்ணுகிற, சுகமாக தங்கி இருக்கிறது இல்லை. ஒரு பெரிய தேசங்களுக்கு, ஒரு இனத்துக்கு உன்னை தலைவனாக நான் என்ன பண்ணுகிறேன், தெரிந்து கொள்கிறேன். ஒரு கனியுள்ள வாழ்வு. இன்றளவும் நம்ம ஆபிரகாமை என்ன பண்ண முடியுது, விசுவாசிகளின் தகப்பன் என்று என்ன பண்ண முடியுது, நம்மளால் சொல்ல முடியாது. நம்முடைய முற்பிதாக்களிலே முதலாவது வரக்கூடிய கிருபை என்ன பண்ணுதுன்னா ஆபிரகாம் கிடைத்து. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய சுக வாழ்வை விட்டுட்டு கடவுளுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு அவர் என்ன பண்ணுகிறாரு, அதற்கு முழுமையாக அதை செய்ய ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அவருடைய வாழ்வு கனி நிறைந்த ஒரு வாழ்வாக. தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே யார் கொடுத்தான்னா கடவுள் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அதற்கு ஒரு ஃபோர் டேஸ்ட்டாக சரியா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனே என்ன பண்ணுறாரு, கடவுள் கேட்கும்போது கொடுக்க அவர் என்ன பண்ணுகிறார், ஆயத்தமாக இருக்கிற ஒரு நபரை நம்ம பார்க்குறோம். அப்போ ரெண்டாவது, நம்ம ஆண்டோடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், செய்ய நம்முடைய வாழ்விலே இடம் கொடுக்குறோமா என்று நம்ம பார்க்கணும். சரியா, கிறிஸ்தவன் ஆகிட்டாலே கடவுளுடைய சித்தம்லாம் என் வாழ்வில் நிறைவேறும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு இடம் கொடுத்தா கடவுள் நம்ம இடத்துல என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். நம்முடைய வாழ்வை கனி நிறைந்ததாக மாற்றுகிறத நம்ம பார்க்கணும். கடைசியாக ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வாழ்வை கடவுளுக்கே தத்தமாக நம்ம கொடுக்குற நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்ப்பது. அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கனியுள்ள வாழ்வை நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியும். சரியா, நான் அங்கி போட்டதுனாலே என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணிட்டேன், இது சொல்லுவாங்கள்ல, ஒரு நிகழ்வு நான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த உண்டியலில் போடுறது எல்லாமே கடவுளுக்கு தான், இந்த குழந்தையும் உள்ளே விழுந்துச்சு அதனால் இந்த குழந்தையும் என்ன பண்ணுதான் கடவுளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டதுனாலேயே என்ன ஆயிடாது, தன்னுடைய வாழ்வை தத்தமாக என்ன பண்ண டெடிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆகாது. நான் அங்கி போட்டு இங்கே நின்றதுனாலேயே என்ன ஆயிடுச்சு, நான் இந்த 3 படிநிலையில் நான் என்னை முழுமையாக கொடுத்துட்டேன்னு என்ன பண்ண முடியாது, என்னால் சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு நாளும் என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. இந்த கனி கொடுக்குற வாழ்வில், கனி நிறைந்த வாழ்வில் நான் எந்த படிநிலையில் இருக்கிறேன். நான் இன்னும் அங்கி போட்டுக்கிட்டே இன்னும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்காம கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். சரியா, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணலாம், வீட்டில் சமைத்து கொண்டிருக்கிற தாய்மார் என்ன பண்ணலாம், அவங்களால வெளியில் வர முடியாது. ஆனாலும் அங்கே இருந்து கொண்டே வாழ்க்கையை என்ன பண்ணலாம், கடவுளுக்கு தத்தமாய் படைக்கக்கூடிய ஒரு படிநிலையில் கூட இருக்கலாம். அப்போ நம்முடைய கனி நிறைந்த வாழ்வில் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படியெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா அந்த கடைசி பகுதியில் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வாழ்வை எப்படி தத்தமாய் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். அதுதான் ஒனேசிமு என்னுடைய பகுதியை வைத்து அங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான், நம்மளை போல தான். எப்படி யோனா தப்பிச்சு ஓடி வந்தாரோ அதை மாதிரி இவரும் என்ன பண்ணுகிறாருன்னா அவர் கொடுக்கப்பட்ட இடத்துலேருந்து என்ன பண்ணுகிறாரு, தப்பிச்சு என்ன பண்ணுகிறாருன்னா வந்துடுறாரு. தன்னுடைய வாழ்வை என்ன பண்ண முடியலன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலை தான், சரியா, நெருக்கம் தான். அதை தான் மத்தேயு 7வது அதிகாரத்தில் இயேசு சுவாமி மிக தெளிவாய் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு, கேட்டுக்கு போகிற வழி என்ன பண்ணுகிறது ரொம்ப பெருசாக இருக்குது. சரியா, ஆனால் நம்ம வாழ்வுக்குள்ளாக, சரியா, கடவுளுக்கு சித்தத்துக்குள்ளாக நம்ம கனி நிறைந்த வாழ்வுக்குள்ளாக செல்கிற பாதை ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நம்ம பார்க்குறோம். எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, அதிலே போக முடியாது. அப்படி போக முடியாமல் ஓடி வந்த ஒரு நபரை தான் நம்ம பார்க்குறோம், ஒனேசிமு. அவரை மீண்டுமாக தன்னுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறாரு, தத்தமாக டெடிகேட் பண்ணுகிற ஒரு நிலையில் என்ன பண்ணுகிறாருன்னா பவுல் அவரை என்கரேஜ் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். உன்னுடைய வாழ்வை நீ என்ன பண்ணணுன்னா அதுதான் சொல்கிறார். முன்பாக அவன் உங்களுக்கு அடிமையாக இருந்தான், சரியா, உனக்கு வேலையாளாக இருந்தான். இனி அவன் எப்படி இருக்க போகிறான், உனக்கு சகோதரனாய் மகனாய் இருக்க போகிறான் என்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு சுவாமிக்குள்ளாக நம்முடைய வாழ்வை நம்ம அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம அவருடைய பிள்ளையாக என்ன பண்ணோன்னா கனி கொடுக்குற ஒரு வாழ்வை நம்மளால் வாழ முடியும். அப்போ இந்த நாட்களில் ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, நம்ம கனி கொடுக்குற ஒரு வாழ்வை நம்ம வாழ்கிறோமா, இல்லை ஆரம்ப காலகட்டத்திலலாம் என்னுடைய விருப்பம் போல் இருந்துட்டு எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, சரியா, நான் பைபிளை 52 தடவை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதில் பெரும்பகுதி எப்போ படிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரிட்டையர் ஆன பிறகு படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது தெரியல. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்த பிறகு தான் நான் கனி கொடுக்குற வாழ்வை நான் வாழணும்னு நான் நினைக்கிறேன்னா, இல்லை நான் இப்போவே நான் என்ன பண்ணுகிறேன், என்னுடைய வாழ்வை ஒவ்வொரு நேரமும் ஆண்டுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்குறேன்னா, ஆண்டுடைய சித்தத்திற்கு என்னை முழுமையாக நான் ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்வை வாழுகிறேன்னா, மூன்றாவது நிலையாக என்னுடைய வாழ்வையே சரியா நான் வந்து மினிஸ்ட்ரிக்கு வந்தால் தான் என் வாழ்வை ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு இல்லை. சரியா? அதுதான் நான் சொல்கிறேன். யூ கேன் பி எ ஹோம் மேக்கர். வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்து கொண்டே உங்களுடைய வாழ்வை என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு தத்தமாக என்ன பண்ணலாம்னா டெடிகேட் பண்ணலாம். அந்த நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். அப்படி சிந்தித்து பார்க்கும்போது உண்மையிலே நம்முடைய வாழ்வு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். முன்னாடியே சொன்னது போல தான், நான் கனி நிறைந்த வாழ்வு வாழ்கிறேன்னா எனக்கு வெறுமையாக இருக்கும். சரியா? எனக்கு உண்மையிலே நான் ஒரு மாதிரி டெசர்ட்டடாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அதனுடைய நன்மையை யார் பெறுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மை சுற்றி இருக்கிறவங்க வந்து பெற்றுக்கொள்வாங்க. அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையிலே இவருடைய வாழ்வு கனி நிறைந்த வாழ்வாக இருக்கிறது. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார்ல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அதுக்கப்புறம் திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே முதலற்று போனாலும் நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்குள்ளே. இதெல்லாம் எப்படின்னா நம்முடைய பார்வைக்கு, சரியா, நம்ம பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னா, இந்த கனி நிறைந்த வாழ் கூட நமக்கு பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி டெசர்ட்டடாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்வு என்ன ஆகும்னா வந்து ரொம்ப மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக இருக்கும். அதனால தான் வந்து வீட்டில் பெரியவங்க வந்து இருக்கிறதே ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. சரியா? அவங்க இருக்கிறதே ஒரு பிளெஸ்ஸிங் தான். அவங்க வந்து எதையும் பெரிதாய் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. சரியா? நான் என்னுடைய வீட்டில் நான் இருக்கும்போதெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தினதை என்னால் உணர முடியல. சரியா? அவங்க இருக்கிறாங்க, எனக்கு தேவையானது எல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நான் என்னுடைய பணித்தளத்தில் நான் போய் தனியாக இருக்கும்போது தான் என்ன தெரியுதுன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. எப்படி மற்றவருடைய கனி நிறைந்த வாழ்வு எனக்கு பிரயோஜனமாக இருக்குது, என்னுடைய பெற்றோருடைய கனி நிறைந்த வாழ்வு எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. இப்போ அந்த வாழ்வு இல்லாத தான் அவருடைய கனிகளை இப்போ நான் யோசித்து பார்க்குறேன். சரியா? அவங்களுடைய கனி நிறைந்த வாழ்வு என்ன பண்ண முடியல, இந்த நேரத்தில் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு நான் இருக்கேன். இப்போ நம்ம கனி நிறைந்த வாழ்வை வாழ நம்ம முயற்சி செய்வோம். ஒருவேளை அப்படி வாழ முயற்சி செய்யும்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது வெறுமையாய் தோன்றினாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த நேரத்தில் நம்மை பலப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கடவுள் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை மிக சிறப்பாக நம்மோடு பகிர்ந்து கொண்ட நம்முடைய அன்பு சகோதரர் அருள் திரு சைமன் சாமுவேல் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் அருட்பொழிவு பெறவிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பு சகோதரர் ரெவரண்ட் டீக்கன் சைமன் சாமுவேல் அவர்களை இன்றைக்கு வாழ்த்துவதற்கும் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு அவங்களுடைய வாழ்விலே மிக சிறப்பான முக்கியமான நாள், ஆயர் அபிஷேகம் செய்யப்படுகின்ற நாள். இந்த நாளிலே அவர்கள் எப்படி நம்மோடு இருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் கடவுளுடைய தூய கிருபையின்படி ஒத்தாசையின்படி இந்த நாளிலே காலையிலே நான் ஆலயத்திற்கு வருகிறேன் என்று அவர்கள் சொன்னதினாலே இந்த அருட்பொழிவு செய்யப்படுவதற்கு முன்பு நீங்கள் நம்முடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய செய்தியை கொடுத்துவிட்டு தொடர்ந்து நீங்கள் சென்று அருட்பொழிவு ஆராதனையிலே பங்கேற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் மனமகிழ்ச்சியோடு நிச்சயமாக நான் வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் நாங்கள் எல்லாருடைய ஆலயத்திற்கு வரும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் சுவாமி. அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே எங்களை தொட்டு ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் அநேக நிலைகளிலே சோர்ந்து போனவர்களாக மன கலக்கம் உள்ளவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்கிற பலனை ஆண்டவரே இம்மட்டுமாக எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த ஆண்டவரே அனுபவத்தின் ஆண்டவரே வாயிலாக தொடர்ந்து இந்த நாட்களிலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த 4-5 மாதங்கள் ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கு போல ஆண்டவரே எங்களுக்கு தோன்றினாலும் அவைகளின் மத்தியிலே ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களுடைய ஆண்டவரே கரத்தை பிரித்து ஆண்டவரே உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே கலங்காதே திகையாதே என்று சொல்லி நீங்கள் வழிநடத்தி வருகிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் ஆண்டவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றினார்கள் என்று சொன்ன சங்கீதக்காரன் வார்த்தை போல ஆண்டவரே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவரே நாங்கள் எல்லாம் உருவ நடந்து இதை நீரூற்றாக நாங்கள் மாற்றவும் ஆண்டவரே இதிலிருந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை இன்னும் அதிகமாய் கிட்டி சேரக்கூடிய ஒரு கிருபைகளை எங்கள் அனைவருக்கும் நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஆண்டவரே தனி நபர்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எல்லாரையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மட்டுமாக உதவின எபினேசர் இனியும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக இம்மானுவேலராய் எங்களோடு இருக்கும்படியாக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியாக ஏந்தி சுமந்து எங்களை தப்புவிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மட்டுமாக இந்த கொரோனாவின் நாட்களிலே ஆண்டவரே அநேகருடைய வாழ்வாதாரம் ஆண்டவரே இழந்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே எங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க. ஒருவேளை எங்களுக்கு கூட ஆண்டவரே அப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குமாயின் ஆண்டவரே இந்த நாட்களிலே இழந்து போனவைகளை எல்லாம் ஆண்டவரே இரட்டத்தனையாய் மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு கிருபைகளை வருகிற நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய ஆண்டவரே எல்லா உறவினர்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருப்பதினாலேயே நாங்கள் பாக்கியம் பெற்றுக்கிறோம் சுவாமி. கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அபாத்திரராய் போகாதபடிக்கு எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலேயும் கனி நிறைந்த ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழவும் அதனாலே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நாமத்திற்கு மகிமை உண்டாக ஆண்டவரே புகழ்ச்சி சேர்க்கிற ஒரு பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த வாழ்வை வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த கொரோனாவின் ஆண்டவரே பாதிப்புக்காக ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே இதனுடைய வீரியம் தனியாமல் ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே தங்களுடைய இன்னுயிரை இழக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் சாமி. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவரே ஒரு தெய்வீக சுகத்தை ஆண்டவரே நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று ஆண்டவரே உடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே நீர் ஒரு விசையாய் ஆண்டவரே மனம் இறங்கும்படியாக ஆண்டவரே எங்களை நோக்கி நீங்கள் பார்த்து ஆண்டவரே எங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இடுக்கணிலிருந்து நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டு ஆண்டவரே எங்களை எல்லாரையும் விடுவிக்கும்படியாக இந்த கொரோனாவின் பாதிப்பு ஆண்டவரே இனி ஆண்டவரே தொடராதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அறிந்தவர்கள், எங்களுக்கு பிரியமானவங்க, எங்களுடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரே நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க சுவாமி. குறிப்பாக
ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிற எல்லாரையும் உடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம் சுவாமி. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே சுவாமி. ஆண்டவரே பலனை ஆண்டவரே நீங்கள் தரும்படியாக, சத்துவத்தை தரும்படியாக, ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காணவில்லை என்று சொன்ன ஆண்டவரே வாக்கின்படி ஆண்டவரே இந்த கொரோனாவின் பாதிப்பு ஆண்டவரே இனி ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒருவரையும் அது தீண்டாதபடிக்கு ஆண்டவரே உடைய கிருபையினாலே எங்களை ஆண்டவரை நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே உடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக, எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. மீண்டுமாக எங்கள் அனைவரையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி படைக்கிறோம் சுவாமி. எங்களுடைய செயலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை பெற்று ஆண்டவரே எங்களோடு வந்து இணைந்து உம்மை தொழுது கொள்ளக்கூடிய காலங்களை, நாட்களை எங்களுக்கு நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாட்களிலே திருச்சபையின் ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே முடங்கி போயிருந்து மீண்டுமாக ஆண்டவரே ஒரு துளிர்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருக வேண்டும். இன்னும் அநேக உம்முடைய ஆண்டவரே நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், உம்முடைய நித்திய வாழ்வுக்குள்ளாக அவங்க சேர வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த நிலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. மீண்டுமாக எங்கள் அனைவரையும் உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஆலயத்திற்காக ஆண்டவரே, ஆலயத்தினுடைய விசுவாச வாழ்வுக்காக ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே வழிநடத்தி கொண்டு வருகிற ஆண்டவரே எங்களுடைய ஆயர் மோகன்ராஜ் ஐயாவுக்காக, அவருடைய ஆண்டவரே குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே ஏற்பட்ட எல்லா ஆண்டவரே பலவீனங்களிலும் சுகவீனங்களிலிருந்து ஆண்டவரே பரிபூர்ண ஆண்டவரே கிருபையினாலே ஆண்டவரே சுகத்தை தந்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. அதே போல் ஆண்டவரே எங்களுடைய ஆலய பணியாளர் அன்பு அண்ணனுக்காக, அவருடைய துணைவிற்காக, பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலேயும் நீங்கள் அவர்களோடு இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளை கைவிடாத கடவுள் ஆண்டவரே, என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்னவர் ஆண்டவரே, ஒரு நாள் எங்களை மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட விடாதவர் ஆண்டவரே, அப்படியாக நீங்கள் வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து அப்படிப்பட்ட கிருபைகளை வருகிற நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே இங்கே வரும்படியான ஒரு கிருபையை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் பிரயாணப்பட்டு மீண்டுமாக எங்களுடைய இல்லங்களுக்கு செல்லுவோம். எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை தாங்க. வருகிற நாட்களிலே நமக்கு சித்தமானால் இங்கே வந்து தொழுது கொள்ளக்கூடிய கிருபைகளை நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு வேளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த கால ஆராதனையில் நம்மளுடன் கலந்து கொண்டு தேவ செய்தி வழங்கிய ரெவரண்ட் டீக்கன் சைமன் சாமுவேல் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி இன்று காலை 11 மணிக்கு ஜார்ஜ் கத்தீட்ரல் பேராலயத்தில் ஆயராக அருள் பொழிவு பெற இருக்கிறார். ஆக திருச்சபையர் அனைவரும் சைமன் சாமுவேலையும் அவர் குடும்பத்தாரையும் ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.